அதே நேரத்தில் சந்திரன் வீக்காக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சிம்மத்தில் இருக்கும்போது எப்படியா வீக்காக இருப்பார், சிம்மத்தில் பவராக தானே இருப்பார் அப்படின்னா அவரோட இன்னொரு ஆள் வந்து உட்காந்துக்கிறார். யார் உட்கார்றா? சனி பகவான் உட்காந்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த சனி பகவானுடைய கணக்குக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு கட்டத்தை விட்டு சனி பகவான் பயிற்சியாக போவார். அப்போ சிம்மத்தில் சனி உட்காந்துக்கிட்டு அந்த நேரத்தில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தா கிட்டத்தட்ட சனி பகவான் நகர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல ஒரு புணர்ப்பு தோஷம் அப்படின்ற தோஷம் ஏற்படும். இந்த ராசிக்குரிய பவர், ராசிக்குரிய எண்ணம் தீர்க்கமாக இருக்கும், ஆனால் வாய்ப்புகள் இல்லாமல் தடுமாற வைக்கும். எண்ணம் குறையாது, வாய்ப்புகள் குறைந்து விடும். வாய்ப்புகள் கிடைச்சாலும் அந்த வாய்ப்புகள் திட்டமிட்டபடி நடக்காமல் போய்விடும். நான் படிக்க போகணும்னு நினச்சேன் சார், படிக்க முடியல. ஒரு வேலை தொழில் பண்ணணும்னு நினச்சேன், தொழில் பண்ண முடியல. ஒரு வேலையில் போயிருந்தேன், அங்கே உள்ள எனக்கு சில சூழ்நிலைகள் ஒத்து வரல. வெளிநாடு போகலான்னு நினைக்கிறேன், நடக்கலை. எல்லா விஷயத்துலையுமே ஒரு தடைகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா சனி பகவானுடைய பார்வை பலன் உங்கள் ராசி மேலே பாதகமாக இருந்து பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம்.